இது மாதிரி தான் பிசாசு வர்றான். நம்ம பிசாசு ஆடுவானான்னு பார்த்துருக்கிறோம். ஆடுற பிசாசு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆடுறதை நிறுத்தியாச்சு. ஹலோ, நிறைய கிறிஸ்தவங்க ஆடுற பிசாசியே தேடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னா, நல்ல பாட்டு பாடுங்க பிரதர், ஏசு கிறிஸ்து மாறாதவரே பாடுங்க, ஆடும் பாருங்க, பேய் ஆடு. ஐயோ, அந்த பேய் கண்டுகிச்சு, ஆடுனா விரட்டிடுறானுங்க அவனுங்கன்னு. ஆடுனா இயேசுவின் நாமத்துல போ பிசாசுன்றான், அப்புறம் போக வேண்டியதா இருக்குது. அதனால ஆடுற பிசாசெல்லாம் கொஞ்சம் அமைதலாயிடுச்சு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது, ஆட மாட்டேங்குது. இப்போ பிசாசானவன் வேற விதத்துல வேலை செய்யறான் பாருங்க. இப்ப என்ன பண்றான், பெண்கள் ஜெபம் பண்ணும் போதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ முக்காடு போட்டு பண்ணுன்னு இருக்கு. சப்ஜெக்ட் எங்க முக்காடு இல்லைங்க, முக்காடு இல்லைங்க சப்ஜெக்ட். அங்க என்ன சப்ஜெக்ட், அதை பிடிக்காம முக்காடை பிடிச்சுக்கூடாது. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் எஃபிஷியன்சி, எபேசியர்ல 6 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அது 2ஆம் பகுதி நடைமுறை வாழ்க்கையை குறித்த ஒரு பகுதியாய் இருக்கிறது. பொதுவாக ஒரு கருத்தை சொல்லும் போது அதற்காக சிலர் இருப்பாங்க, அதை எதிர்த்து சிலர் இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் மோதிக்குவாங்க, டிபேட் பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. இவருடைய கருத்தை இவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ போதனை அந்த விதத்தில் அணுக முடியாது. நமக்கு அதிகாரப்பூர்வமான கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வமான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறபடினாலே நம்முடைய அபிப்பிராயங்களுக்கு இங்கே இடம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறோமோ ஒழிய நம்முடைய அபிப்பிராயங்களை திணிக்கவோ நம்முடைய எண்ணங்களின்படி யோசிக்கவோ நம்ம இங்கே வரல. இங்கே வரும்போதே ஓப்பன் மைண்டோட வரணும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார், வசனத்திலேருந்து போதிக்க போகிறாங்க, அது உண்மையா என்று நான் பார்க்க போகிறேன். நானும் பைபிளை வச்சுட்டு கூட பார்த்துட்டு வர போகிறேன், நானும் பைபிளை நல்லா வாசிக்க போகிறேன். இது உண்மையாக இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை இது உண்டு பண்ணும், வெற்றியை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் நம்ம இதை அணுக வேண்டும். மற்ற காரியங்கள்லாம் நடுவில் நுழையவே கூடாது. கிறிஸ்தவத்தின் நடைமுறை வாழ்க்கையை பற்றி இங்கே போதிக்கப்படுகிறது. குறிப்பாக 3 உறவுகளை சொல்கிறார். ஒன்று, மனைவி எப்படி புருஷனை புரிந்து கொள்ள வேணும், புருஷன்ட்ட நடந்து கொள்ளணும், புருஷன் எப்படி மனைவிட்ட நடந்து கொள்ளணும். 2வது, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகிட்ட நடந்து கொள்ள வேணும். 3வது, வேலைக்காரர்கள் எப்படி தங்களுடைய எஜமான்கிட்ட நடந்து கொள்ள வேணும், எஜமான் எப்படி தன்னுடைய வேலைக்காரரை வச்சுக்க வேணும். இது 3 ரொம்ப முக்கியமாக இங்கே போதிக்கப்படுகிறது. இதில் திருமண வாழ்க்கை குறித்து நிறைய பேசுகிறார். வசனங்கள்னு எண்ணி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை குறித்து நிறைய வசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அஸ்திபாரம் போன்ற ஒரு அமைப்பு, மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு திருமணம் என்பது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவளை கொண்டு வந்து 2 பேரும் இணைச்சு வைக்கிறாரு. இப்படிதான் முதல் திருமணத்தை அவர் தான் இனாகிரேட் பண்றாரு. இந்த அமைப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே புரிந்து கொண்டு அதன்படியே வாழ வேண்டும் என்கிறது இயேசுவே நமக்கு சொல்றாரு. இது முதலாக மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. பாருங்க, சபைங்கிறது ஒரு அமைப்பு. ஆனா சபை எப்போ வந்தது? சபை இப்போ வந்தது பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சபை உருவானது. திருமணம்ங்கிறது ஆதியிலேயே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி அவனுக்காக ஒரு மனைவியை உண்டாக்கி 2 பேரையும் சேர்த்து வச்சு ஆதியிலேயே எல்லாம் மற்ற அமைப்புகள் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால, கவர்மெண்ட் ஒரு அமைப்பு உண்டாகிறதுக்கு முன்னால, கல்வி அமைப்புகள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸ் உண்டாகிறதுக்கு முன்னால, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக செயல்படும் அமைப்புகள், ஹாஸ்பிட்டல்ஸ் போன்ற அமைப்புகள் உண்டாகிறது, இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே திருமணம் என்கிற அமைப்பை கடவுள் உண்டாயிட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இன்னும் கேட்டால் இது ஒரு ஃபவுண்டேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஃபவுண்டேஷனல்னா இதிலிருந்து தான் மற்றதெல்லாம் வருது. இப்போ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம், படிக்க வைக்கிறார். இது எங்கேருந்து வந்து ஐடியா? எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே கடவுள் கல்லூரி எல்லாம் ஆரம்பிக்கல, பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? பெற்றோர் தான் பிள்ளைகளை வீட்டில் வச்சு பேச கற்றுக் கொடுத்தாங்க, நடக்க கற்றுக் கொடுத்தாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி குளிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க பெற்றோர். மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதிலிருந்து தான் பிறகு பள்ளிக்கூடம்னு உருவானது. ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா, இன்னும் கொஞ்சம் கணிதம், பிசிக்ஸ், அது இதுன்னு எல்லாம் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப இதுதான் அடிப்படை. குடும்பம் தான் முதல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதுல இருந்து தான் பள்ளிகள் கல்லூரிகள் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா உருவாகி ரொம்ப அட்வான்ஸ்டா போச்சு ஒழிய குடும்பம் தான் முதல்ல இருந்தது. அதுதான் முதல் கல்வி கூடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுதான் முதல் யூனிவர்சிட்டியா இருந்ததுன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதை அந்த அமைப்பின் அஸ்திபாரத்திலே தான் கல்லூரிகளும் யூனிவர்சிட்டிகளும் மற்ற கல்வி அமைப்புலாம் கட்டப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஹெல்த் கேர், மனுஷனுடைய சுகம் ஆரோக்கியம், இதை பேணுவதற்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்கள் இருக்கிறது. முதியோருக்காக அவர்களுக்காக கேர் பண்றதுக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லது. ஆனால் அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? முதல்ல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க கிடையாது. ஆதியில் என்ன இருந்தது? குடும்பம் தான் இருந்தது. அந்த குடும்பத்தில் வியாதியஸ்தெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் டாக்டர், அவங்க தான் நர்ஸு, அவங்க தான் இரவு போல கண் விழிச்சு ஒருத்தர் வியாதிப்பட்டா கூட இருந்து பார்த்து பேணி பாதுகாத்து எல்லாம் பண்ணி திரும்ப அந்த ஆள் சுகமாகிற வரைக்கும் கூட இருந்து எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்றாங்க. அதை தான் அப்படியே கொண்டு வந்து ஆஸ்பத்திரின்னு ஒரு பெரிய அமைப்பாக்கி இன்றைக்கு ஆஸ்பத்திரிகள் மருத்துவர்கள் இன்னும் ஆழமா படிச்சு இன்னும் நல்லா உதவக்கூடிய விதத்தில் வந்திருக்காங்க. ஆனா அடிப்படை அஸ்திபார அமைப்பு என்ன? குடும்பம் தான். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு கூட பாருங்க, ஒருத்தர் வீட்டில் சுகம் இல்லைன்னா அவர் ஆஸ்பத்திரி மாதிரி தான் ஆயிடுது வீடு. அவர் எல்லாம் கவனிக்கிறோம். அவருக்குன்னு தனியா சாப்பாடு, அவருக்குன்னு தனியா இது என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து எல்லாம் கவனிக்கிறோம் இல்லையா? அதுதான் அடிப்படை அஸ்திபார அமைப்பு. அதே மாதிரிதான் அரசாங்கமும். அரசாங்கம் முதல்ல கிடையாது, ஆதியில் அரசாங்கம் கிடையாது. அப்புறம் எங்க இருந்து வந்தது அரசாங்கம்? குடும்பத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. குடும்பத்தில் இந்த புருஷன் என்கிறவன் அந்த குடும்பத்தை ஆளுகிறவனாய் இருக்கிறான், நடத்துகிறவனாய் இருக்கிறான், ஆலோசனை சொல்லுகிறவனா இருக்கிறான். அவர்களுடைய எதிர்காலத்தை எப்படி கொண்டு வர வேணும் என்று யோசிச்சு பார்த்து இவர்களுக்காக உழைச்சு இவருடைய நல்வாழ்வுக்காக எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றதுக்காக அவன் 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 அதுக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அந்த கவர்மெண்ட்டை பார்த்து தான் வீட்டில் நடக்கிற அந்த அரசாங்கம், அந்த ஆளுகை, அந்த ஆட்சி, அந்த நிர்வாகம், அதை பார்த்து தான் பிறகு அரசாங்கம்னு உருவாச்சு. அப்ப திருமணம் என்கிற காரியத்தை நாம அழிய விட்டோம்னா மீதி எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் அழிந்து போகும். ஏன்னா இதுதான் அஸ்திபாரம். இதை எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், அஸ்திபாரமே இடிஞ்ச மாதிரி ஆயிடும். மீதி எல்லாம் கூட கீழே வந்துடும். மீதி எதுக்குமே அர்த்தம் இராமற் போய்விடும். அப்போ அதனாலதான் சொல்றேன், இந்த குடும்பம் என்கிற இந்த காரியத்தை அழிய விடுவது ரொம்ப பெரிய கேடு. அது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது தேவன் ஏற்படுத்தின அமைப்பு, மனுஷன் ஏற்படுத்தின அமைப்பு இல்லை. அது இங்க இருந்து வரல, அவர்கிட்ட இருந்து அவருடைய அனந்த ஞானத்திலிருந்து உருவான ஒரு அமைப்பு. அதனாலதான் பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் போது அது ஒரு மாரல் பிரச்சனையாக இருக்கிறது. அதனாலதான் இந்த வேசித்தனம், விபச்சாரம் போன்ற காரியங்களை பற்றியெல்லாம் வேதம் அவ்வளவு ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு தண்டனையே வேற மாதிரி இருக்குது. மோசேயின் காலத்துல விபச்சாரத்துல பிடிபட்டா கல்லெறிந்து கொல்லணும்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. மற்ற குற்றத்தை எல்லாம் காட்டிலும் இந்த குற்றம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்? தேவன் குடும்பம்ங்கிற அமைப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் உண்டாக்குனது, அதை காலில் எட்டி உதைக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தன் விபச்சாரம் செய்யும் போது கடவுள் ஏற்படுத்தின ஒரு அமைப்பை மதிக்காமல் அதை இழிவுபடுத்தி அதை மீறி நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் வாழ்வேன் போற மாதிரி இருக்குது. அதனாலதான் அவ்வளவு பெரிய தண்டனைகள்லாம் அதற்கு அன்றையிலிருந்தே அறிவிக்கப்பட்டது. திருமண வாழ்க்கையை பிசாசு திருமண வாழ்க்கைக்கு எதிராக இன்றைக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஒரு அட்டாக், பிசாசனுடைய அட்டாக் ஏன் நடக்குதுன்னா பல விதத்தில் வருது பாருங்க. அது பிசாசனுடைய அட்டாக் நீங்க நினைச்சக்கூடாது. யாரும் செய்வன நம்ம ஊர்ல இந்த ஒரு இது வேற இருக்குது. நம்ம ஊர்ல பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் வேற மாதிரி பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம ஊர்ல ஆமா கரெக்டுங்க, என் மாமியார் தான் செய்வனை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி செய்வனை வச்சதுனால தான் என் திருமணம் சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த அட்டாக்கை சொல்லுங்க. நான் செய்வனை வைக்கவே வேண்டியதில்லை. இன்னைக்கு பல்வேறு விதங்கள்ல பிசாசானவன் 1000 விதத்துல உள்ள வந்து நுழையிறான் பாருங்க. எப்படி ஆக்கிட்டான்னா இன்னைக்கு விவாகரத்துங்கிறத சுலபமா எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கு பல வழிகள் உண்டாயிடுச்சு. அமெரிக்காவிலாம் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வருது, வெறும் $90 தான் சேம் டே டிவோர்ஸ்.
என்னைக்கு கோர்ட்டுக்கு போறீங்களோ அன்னைக்கே டிவோர்ஸ், அன்னைக்கே கழிச்சிருவான். அவ்வளவுதான், எழுதி கொடுத்து 2 பேரும் தனி தனி டோர்ல போக வேண்டியதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். சேம் டே டிவோர்ஸ். கல்யாணம் இன்னைக்கே பண்ணிட்டு இன்னைக்கே டிவோர்ஸ் பண்ற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. சுலபமாக்கிட்டாங்க அதை. இதே போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பானே, இதே 1 வருஷம் 2 வருஷம் ஆக்குவானே. கேட்கறான் டிவோர்ஸ், பேசாம கொடுத்துரு, என்ன காரணத்துக்கு வேணாலும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கலங்க, ஒத்து வரல அப்படின்னா போதும், டிவோர்ஸ் அப்படி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், இது மாதிரி தான் பிசாசு வர்றான். நம்ம பிசாசு ஆடுவானான்னு பார்த்துருக்கிறோம். ஆடுற பிசாசு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆடுறதை நிறுத்தியாச்சு. ஹலோ, நிறைய கிறிஸ்தவங்க ஆடுற பிசாசியே தேடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்த சொன்னா, நல்ல பாட்டு பாடுங்க பிரதர், ஏசு கிறிஸ்து மாறாதவரே பாடுங்க, ஆடும் பாருங்க, பேய் ஆடு. ஐயோ, அந்த பேய் கண்டுகிச்சு, ஆடுனா விரட்டிடுறானுங்க அவனுங்கன்னு. ஆடுனா இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்றான், அப்புறம் போக வேண்டியதா இருக்குது. அதனால ஆடுற பிசாசெல்லாம் கொஞ்சம் அமைதலாயிடுச்சு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது, ஆட மாட்டேங்குது. இப்போ பிசாசானவன் வேற விதத்துல வேலை செய்யறான் பாருங்க. இப்ப என்ன பண்றான், நீ கெட்டு போறதுக்கு வழியை ஈஸியாக்கி விடுறேன். ஜனங்களுடைய கலாச்சாரத்துல நுழைஞ்சு, அவளுடைய திங்கிங்ல நுழைஞ்சு, எண்ணத்தை மாத்தி, சட்டத்தை மாத்தி, சுலபமாக்கி, உனக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போ, தூக்கி எறிஞ்சிட்டு போ அப்படிங்கிறது சுலபமாக்கி, அதை கலாச்சாரத்திலே நுழைச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உண்டாக்கி கெடுக்கிறான் பாருங்க. அப்படி பண்றான். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு போர்னோகிராஃபி அப்படி பண்ற காரியங்கள் ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே செல்போனை வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் பிசாசு திறந்து விடுகிற வழிகள், நுழைகிற வழிகளாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, டெலிவிஷன் வந்த நாட்கள்ல இருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. ஏன்னா நிறைய இந்த டெலிவிஷன்ல ஒரு விதமான தவறான கலாச்சாரத்தை நிறைய நேரத்தில், நான் டெலிவிஷனே பார்க்காதீங்கன்னு சொல்ற ஆள் கிடையாது. டெலிவிஷன்ல நல்ல ப்ரோக்ராம்லாம் கூட வருது, பார்க்கக்கூடிய நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் வருது, பார்க்கலாம். ஆனால் சில இதெல்லாம் பாருங்க, ஜனங்க இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா என்ன போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க, திருமண வாழ்க்கையை இழிவுபடுத்துகிற அப்படிப்பட்ட ப்ரோக்ராம். திருமண வாழ்க்கை, அதை வச்சு விளையாடுறாங்க, அதை வச்சு நகைக்கிறாங்க, அதை பரியாசம் பண்றாங்க. திருமண வாழ்க்கை, திருமண உறவுல இருக்கிறவங்க ஒருவரோட எப்படி உறவை டெவலப் பண்றதுன்னு அந்த மாதிரி கொண்டு போறாங்க கதைகளை. அதை ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. ஆஹா, உட்காந்துட்டு பாக்குறேன் வீட்டுல. அப்படி போகும்போது கதை இன்னும் அவளை பார்த்து பேசினானா, அவன் இவ்வளவு விட்டுட்டானா, அவளை கல்யாணம் பண்ணானா. கொஞ்ச நாள் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு கூடயா இருப்பான், இது வேற யாரும். ஐயோ, 3 மாசத்துக்கு முன்னால நான் அப்படி பார்த்தேன். இல்ல, அது போய் ரொம்ப நாள் ஆகுது. இது இப்போ இப்படி ஆரம்பிச்சு விட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த டெலிவிஷன் மூலமாக தவறான வாழ்க்கை முறைகள் அப்படியே நம்ம அறியாமலே நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து அதனாலதான் நான் கூட டெலிவிஷன்ல வர்றேன். ஏன்னா வீட்டுக்குள்ள போறணுமே, பிசாசு போடுறான் எங்க பார்த்தாலும். நம்ம வீட்டில் போய் கதவு தட்டி நான் ஆண்டவரை பற்றி சொல்றேன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. டிவி ஆன் பண்ணுவான். டிவி ஆன் பண்ணபடி போட்ட உடனே கொஞ்சம் பாட்டு கேட்டு பார்த்த உடனே அப்படி நிற்கிறான். நல்லா இருக்குது பாட்டுன்னு. அப்புறம் கேட்குறான், கொஞ்சம் பிரசங்க கேட்டோன்னா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் நம்மளும் டிவி உள்ள போகிறோம். அப்போ எப்படியெல்லாம் பிசாசு வர்றான் பாருங்க. பிசாசு இன்னைக்கு எப்படி வர்றான்றது தெரியும். வெறும் இந்த செய்வின மந்திரவாதம் பில்லிச்சோனியன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது பழைய காரியங்க. அது இப்போ மாடர்ன் ஆயிட்டான் பிசாசு. அவனுக்கு டிவி இருக்குது, பொர்னோகிராஃபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. அவனுக்கு இந்த ஆடவும் வேண்டியதில்லை, பேய் ஆடவும் வேண்டியதில்லை, யாரும் ஓட்டவும் வேண்டியதில்லை. இப்போ அவன் உங்களை அறியாமலே வீட்டுக்குள்ள வந்து உங்களுடைய மனதை அப்படியே நிரப்ப ஆரம்பித்து விட்டான். இது ஒரு போர். பிசாசானவன் மனு வர்க்கத்தை எதிர்த்து தொடுக்கும் ஒரு போர். குடும்பங்களை அழிக்க நினைக்கிறான் பிசாசு. நல்லா இருக்கிற குடும்பங்களை, கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பங்களில் பூந்து விளையாட நினைக்கிறான், கெடுக்க நினைக்கிறான். பல்வேறு விதத்தில் உங்களையே அறியாமல் அதை நுழைக்கிறான். பல்வேறு வழிகள் வழியா அது வருது. நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். மனைவிகளை குறித்து சொல்லும் போது முதல்ல பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கிறார். ஏன் கீழ்ப்படிய வேணும்ங்கிற அந்த கீழ்ப்படிய வேணும் வெறும் கீழ்ப்படின்னு சொல்லி இல்லை, ஏன் கீழ்ப்படிய வேணும் என்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலை தருகிறார். இங்க ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கிறார்.
ஒரு நல்ல காரணத்தை கொடுக்கிறாரு. அது என்ன காரணம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறாரு? சிலர் இதை வச்சு என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறியோ அதே மாதிரி கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கர்த்தருக்கு நாம எப்படி கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருக்கு முற்றிலுமா கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் சொன்னா அப்பீலே கிடையாது. அப்படியா புருஷனுக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்குது? கிடையாது. அது வந்து அப்சல்யூட் ஒபீடியன்ஸ், முற்றிலுமா கீழ்ப்படுகிறது. மனைவி ஒரு அடிமை கிடையாது. ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போலனா அந்த மாதிரி கிடையாது. புருஷன் ஒரு மனுஷன், அவனிடத்துல தவறுகள் இருக்கலாம். அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போலனா அப்படியே முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல. அப்ப என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியணும்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்க இல்லையா, அந்த கீழ்ப்படிதல்ல இது ஒண்ணு. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போலனா நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படுகிற போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் இது ஒரு காரியம் அப்படின்ற எண்ணி பண்ணுங்கள்ன்றாரு. It is an expression of your submission to the Lord. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமா இருக்கிறது. இது ஒரு காரியம், அதை காமிக்குது. நான் ஏன் கீழ்ப்படுகிறேன்னா, புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். அவர் சொன்னார் கீழ்ப்படிய சொல்லி, அதனால அப்படிதான் அர்த்தம் அது. ஆகவே நான் புருஷனுக்கு ஏன் கீழ்ப்படுகிறேன்? அவர் சொல்லி இருக்கிறதுனால, அவர் நிமித்தமாக கீழ்ப்படுகிறேன். இதுதான் அர்த்தம். பாருங்க, இந்த உலகத்தில் பொதுவா எப்படி ஜனங்க இருக்கிறாங்க, பொதுவா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? நான் ஏன் அவனுக்கு கீழ்ப்படியணும்? அவன் யார் எனக்கு சொல்றது? நான் யார் தெரியுமா? எனக்கு உரிமை இல்லையா? ஏன் இஷ்டப்படிதான் நான் நடந்துக்குவேன், ஏன் விருப்பப்படிதான் நான் செய்வேன். அதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் செய்ய முடியாது, இவர் சொல்றது அவர் சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது. இப்படிதான் போது பாருங்க. இப்படிதான் உலகம் இருக்கிறது. ஒரே குழப்பமா இருக்குது, குடும்பங்கள்ல ஒரே பிரச்சனையா இருக்குது, சந்தோஷம் இல்லாத இருக்குது, பிரிவினை உண்டாகுது, டிவோர்ஸ் உண்டாகுது, உடையுது குடும்பங்கள், பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் நல்ல சூழ்நிலை வாழ முடியாம அவங்க போதை மருந்துகளுக்குள்ளும் குடிக்குள்ளும் அதுக்குள்ள இதுக்குள்ள பாருங்க, உடைக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் வர்றாங்க இவங்கெல்லாம். அப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் உடைக்கப்பட்ட பிள்ளைகளை உண்டாக்குகிறது. அவங்க தவறான திசையில போறாங்க. உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியணும், எப்படி உன் குடும்பம் இப்படி இருக்குது, ஏன் உங்க பிள்ளைங்களை இப்படி நல்லா வளர்க்குறீங்க, எப்படி உங்க பிள்ளை இப்படி இருக்குது, எப்படி உன் பிள்ளை தவறான திசையில போகல, எப்படி நல்ல பிள்ளைகளை உருவாகிறாங்க, எப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க, எப்படி ஒரு நல்ல குடும்பமா இருக்கிறீங்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க. சில நாடுகள்லாம் போய், நான் வெளிநாட்டில் வசிக்கும் போது எங்கள் அப்பா அம்மா வருவாங்க. அப்போ அவங்க 25-30 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவங்க கேட்பாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? இத்தனை வருஷம் சொல்லுவார் எங்கள் அப்பா. உடனே ஆச்சரியமா, அத்தனை வருஷமா ஒரு பெண்ணோட 25 வருஷமா 30 வருஷமா வாழ்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்பாங்க. அதான் நான் எங்கள் அப்பாட்ட சொல்றேன், சும்மா அதை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்களை தூக்கி மியூசியத்தில் வச்சிருவானுங்க காட்சி பொருளாக. ஏன்னா இங்கெல்லாம் 5 வருஷம் தேர்றதே ரொம்ப கஷ்டம். அங்கே தானே ஒரே நாளில் டிவோர்ஸ்ன்றாங்களே, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி மாறிடுச்சு பாருங்க. அதனால தான் இந்த கடவுளுடைய மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றது கடவுள் சொல்ற காரியம், கடவுள் வச்சிருக்கிற வழி. அது காரணத்தை போல் சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகராய் இருக்கிறார். கவனிங்க, புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த வைஃப். மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எங்க திடீர்னு இது வந்தது? இது எதன் அடிப்படையில் சொல்றாரு? புருஷன் மனைவிக்கு தலை, திடீர்னு பாம்பு போட்ட மாதிரி போட்டாரையா? புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான்னா எப்படி அப்படின்றாங்க சிலர். இதை வச்சு இதை எடுத்து சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சில ஆளுங்க இதெல்லாம் திரிக்கிறதுக்குன்னு இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு தியாலஜி படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, தலையாய் இருக்கிறான்றது அவனிடத்திலிருந்து இவள் உண்டானாள் இல்லையா, சோர்ஸ் அவன் தான். அவன்கிட்ட எலும்பு எடுத்து அவள்கிட்ட உண்டாக்குனாரு, சோர்ஸ் அவனா இருக்கிறதுனால அந்த விதத்தில் அவன் தலையா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் பெரிய வேத வல்லுநர்கள்லாம் இதை ரிசர்ச் பண்ணி கிளீனா சொல்றாங்க.
இந்த தலையாய் இருக்கிறான்றதுக்கு அவனுக்கு தான் அந்த குடும்பத்தின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக. இப்போ அதிகாரத்தை குறிக்கிறது ஒழிய வெறும் சோர்ஸ் இல்லை, இது வெறும் அவன்கிட்ட இருந்து வந்தான்றதுனால அவன் தலை கிடையாது. அவனுக்கு ஒரு தலைமை வைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற விதத்துல தான் அது சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். தி ஆர்டர் ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை பார்க்க சொல்றாரு. சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை பார்க்க சொல்றாரு. எப்படி சிருஷ்டித்தார் கடவுள்? யாரை முதல்ல சிருஷ்டித்தார்? மனுஷனை தான் முதல்ல சிருஷ்டித்தார், ஆணை தான் முதல்ல சிருஷ்டித்தார். அவனை சிருஷ்டித்தது மட்டும் இல்லாம சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அவன்கிட்ட தான் சொன்னார். பெண்ணுகிட்ட பேசவே இல்லை, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அவனை தான் எல்லாவற்றின் மேலேயும் அதிகாரியா வைக்கிறாரு. தேவனாகி கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஒரு காரியம் இங்கே ரொம்ப அவனுடைய லீடர்ஷிப், அவனுடைய அத்தாரிட்டியை குறிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜீவ ஜந்துகளுக்கெல்லாம் பேரிடுறான் இல்லையா, மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் பேரிடுறான் இல்லையா, அந்த அந்த வாய்ப்பை அவனுக்கு தர்றாரு, பேரிட சொல்றாரு. இந்த பேரிடுறத சும்மா ஏதோ நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறோமா அந்த மாதிரி கிடையாது. மிருகங்களுக்கு பேர் வைக்கிறத சொல்லி பாருங்க. 19ஆம் வசனத்துல அந்தந்த ஜீவ ஜந்துக்கு, கடைசியில 19 கடைசியில அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அதை பற்றி சொல்லும் போது வேத வரலாறு சொல்றாங்க, வெறும் பேர் இல்லைங்க, பேரை வச்சான் அந்த பேர் தான் அதுக்கு, அப்படி கிடையாது. அவைகள் என்னவா இருக்க வேண்டும் என்கிறதையே அவன் நிர்ணயிக்கிறானா. எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மிருகமாக, எப்படிப்பட்ட பறவையாக எப்படி இருக்க வேண்டும் என்கிறதையே நிர்ணயிக்கிறானாம். அப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டிச்சது இது எப்படி இருக்கணும் நீ சொல்லுன்றாரு. அந்த அதிகாரத்தை உனக்கு தர்றான்றாரு. இதை ஆணுக்கு தர்றாரு அவரு. அப்புறம் சொல்லுது 21ஆம் வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறான். அவன் பார்க்கறான், ஓஹோ இவ ஏற்கனவே எனக்குள்ள இருந்தாலே, என் எலும்பின் எலும்பு என் மாம்சத்தின் மாம்சம், இவ்வளவு தெரியுன்ற மாதிரி சொல்றான் அவன். என்னுடைய சரீரத்தின் ஒரு அங்கமா இருந்தா இப்போ ஒரு பெண்ணா எனக்கு முன்னால் நிற்கிறான். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பாள். வேணும்னே அப்படி சிருஷ்டிக்கிறார். 2 பேரும் 2 மாம்சம் கிடையாது. இவனுடைய அந்த மாம்ச சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பிலிருந்து அவனை உண்டாக்கி இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இதை அப்படியே பாருங்க, பவுல் எடுத்து கோட் பண்றாரு. அவர் தானா ஒன்னும் சொல்லல. சிலர் பவுலையே குறை சொல்றாங்க, இவரால தான் வருது ஒம்புன்னு. இல்ல எண்ணத்தினாலெனில் அவரே பழைய ஏற்பாட்டை ரெஃபர் பண்றாரு. எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். சிருஷ்டிப்புன்னு வரும்போது கர்த்தர் அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டார். அவனை முதல்ல உருவாக்கிட்டாரு. முதல்ல அவனை உருவாக்கி 2வது இவளை உருவாக்குறதுனால இவள் 2ஆம் தரன் கிடையாது. இவள் கீழ்த்தரமானவள் கிடையாது. முதல்ல உருவாக்குனதன் மூலமாக அவனுக்கு சில பொறுப்புகள் அங்கே கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு ஒரு அதிகாரம் அங்கே கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு சில காரியங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. இதை நிறைய பேர் அவன் முதல்ல உண்டாக்குறதுனால அவன் பெரியவனா அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பவுல் 11ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை, ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லைன்றார். அதான் புருஷனுடைய சரீரத்தில் தான் மனைவி எடுக்கப்பட்டாள். இன்னைக்கு ஒரு மனுஷன் எப்படி பிறகுறான், ஒரு ஆண் எப்படி பிறகுறான், ஒரு பெண் இடத்துல தான் பிறந்து வர்றான். அதை ஈக்குவேட் பண்றாரு பாருங்க அவர். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, இல்ல ஈக்குவாலிட்டி இல்லைன்னு நான் சொல்லல, ஈக்குவாலிட்டி இருக்குது. ஆனா 2 பேரையும் வித்தியாசமானவர்களா உண்டாக்கிட்டு வித்தியாசமான பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறாருங்கிறத சொல்ல வர்றாரு. டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வர்றாரு, ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல வரல.
அவருடைய தன்மை அப்படிப்பட்டதாக இருக்குது. அவருடைய மென்டல் ஸ்டேட், அவருடைய எமோஷனல் ஸ்டேட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது பாருங்க. அதனால தான் அவள்கிட்ட பேசுகிறப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வித்தியாசம் இல்லாத மாதிரி நடத்தக்கூடாது. நம்மளாம் இந்த ஆண்களோட பழக்கம் இல்லையா? பள்ளிக்கூடங்கள்லாம் போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த பசங்க ஒருத்தன் திட்டிக்குவான், போடா எருமை அப்படிம்மா, அவன் போடா பண்ணிம்மா. எனக்கு எருமைன்னு சொன்னான், அவனும் பண்ணிம்மா. இது ரொம்ப சர்வசாதாரணம் நடக்கிறது. சின்ன பசங்க சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இவன் எருமைன்னு இவனை சொல்ல, அவன் பண்ணின்னு சொல்ல, அப்புறம் நாளைக்கெல்லாம் மறந்துடுவானுங்க, தோல் மேலே தோல் கழி போட்டு ஜாலியாக வருவானுங்க, என்ன மச்சான்ட்டு. நேற்று சொன்னதெல்லாம் மறந்துடும். ஆனால் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லு பாருங்க, நீ எருமைன்னு 20 வருஷம் பொறுத்து டேட்டு சொல்லி டைம் சொல்லி எங்க நீங்க சொன்னீங்கன்னு கரெக்டா சொல்லுவா. ஏன்னா அவ வந்து வாங்கிட்டு அப்படியே மறக்கிறவ இல்ல, அவளுக்குள்ள கற்ப பையன் ஒண்ணு வச்சு ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. அவளை வித்தியாசமானவளா அது ஆக்குது. அவள்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு வித்து மாதிரி எடுத்து அதை உள்வாங்கி அதை முழுசா மரமா வளர்த்து பூதாகரமா வந்து உங்க மண்டையிலேயே வெடிக்கிற மாதிரி. என்னங்க, நான் 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா வீட்டில் வச்சு ஒரு வார்த்தை சொன்னேன், அதை இப்போ ஞாபகம் வச்சிடலாம். அப்படிதான் அது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் மறக்கவே மாட்டான், கரெக்டா வச்சிருப்பா, தேதியோட சொல்லுவா. உங்களுக்கு நீங்க என்ன ஷர்ட் போட்டிருந்தீங்க அன்னைக்குன்னு சொல்லுவா. ஹலோ, ஆண்களுக்கு தெரியாம என்ன பண்றது? நானும் மனுஷன் அவளும் மனுஷி தானே, எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாம் ஒண்ணு கிடையாது, வித்தியாசம் இருக்குது. ஈக்குவலா ஈக்குவல், வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குது. சமமானவர்கள் பல விதத்தில். ஆனா சமமானவர்கள் சொல்றதுனால ஒரே மாதிரியானவர்கள் கிடையாது, வித்தியாசமானவர்கள். அது சொல்றதுல என்ன தப்பு? அதனால சொல்றாரு, அவர்களுடைய விவேகத்துடன் அறிவோட வாழுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து வாழுங்க. அவர்கிட்ட என்ன பேசுறோன்றது யோசிச்சு பார்த்து பேசுங்க. விவேகத்துடன் வாழ்ந்து உங்களுடனே கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Give the honor that is due to her. ஏன் அப்படி சொல்லணும்? ஆனர் கொடு, கனத்தை கொடு, மரியாதையை கொடு. ஏன் சொல்லணும்? ஏன்னா மரியாதை இல்லாம நடத்த இவனுக்கு வந்துடக்கூடாது, அப்படி ஒரு புத்தி வந்துடக்கூடாது. பலவீன பாண்டன்றதுனால மரியாதை இல்லாம நடத்தாதுப்பா. அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய், கனத்தை செய்கிறார். சின்ன அவர் துணையா தானே உண்டாக்குனாரு. நான் கேட்கிறேன், உனக்கு ஏன் துணை அவசியம்? துணை அவசியம்ன்ற போதே தெரியுது இவள் வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் அடிஷன், ஒரு விலையேற பெற்ற ஒரு பங்கை இவள் வகிக்கிறாள், ஒரு வேல்யூபிள் அடிஷன். அதனால தான் கனத்தை செலுத்துகிறார். ஏன்னா இதை கெடுத்துக்கிட்டா ஜபம் கூட கேட்கப்படாதுன்றாரு, எல்லாம் கெட்டு போயிடுன்றாரு. அதனால அவளை கனம் பண்ண வேண்டிய விதத்துல கனம் பண்ணு அப்படின்றாரு. பலவீன பாண்டன்றதுனால லேசா நினைச்சு கால் லேட்டி உதைக்காத, அவமரியாதை பண்ணிடாத, கனம் செய்ய வேண்டிய விதத்துல கனம் செய் அப்படிங்கிறாரு. முதல் பாவம் என்ன? முதல் பாவத்தை பல விதமா சொல்றாங்க. கடவுளுடைய வார்த்தை, இதை சாப்பிடாதன்னாரு, நான் அதை சாப்பிடுவேன்னு போனது. கடவுளுடைய வார்த்தையை மதிக்காது தான் அப்படின்றாங்க. அது இன்னொரு விதமா இப்படி சொல்லலாம், அங்க நடந்தது பார்த்து இப்படி சொல்லலாம். முதல் பாவம்னா என்ன? கடவுள் மனுஷிய ஒரு ஸ்தானத்துல வச்சால், காம்ப்ளிமெண்டரி ரோல்ல வச்சார், அவனுக்கு வலு சேர்க்கும்படியா வச்சார். அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்றது கூட அவன்கிட்ட தான் சொல்லி வச்சிருந்தாரு. அப்ப இவன் வந்து புசின்னு சொல்லும் போது, பிசாசு புசின்னு சொல்லும் போது என்ன பண்ணிருக்கணும்? அந்த மேட்டர் அவன் நேரம் கொண்டு போய் அவன்கிட்ட கேட்டிருக்கணும். புசின்னு சொல்றான், நீ புசியாதன்ற, எது கரெக்ட் கொஞ்சம் சொல்லுப்பா. ஏன்னா உனக்கு தான் அந்த அதிகாரம், உனக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், உன்னதான் கடவுள் அந்த அதிகாரமான இதுல வச்சிருக்காரு, உனக்கு தான் சொல்லி இருக்காரு, நீ எனக்கு சொல்லு, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கேட்டிருக்கணுமா இல்லையா? அவன் என்ன பண்ண பாவம் என்ன? அந்த முதல் பாவம் என்ன? ஒரு ஆணுக்கு கடவுள் கொடுத்திருந்த அந்த லீடர்ஷிப், அந்த ரோலை இவ எடுத்துக்க பார்த்துட்டா. இவ எடுக்க பார்த்துட்டு கடவுளாவது ஏதாவது அவர் என்ன சொல்றது, அவனை முதல்ல உண்டாக்குனா எனக்கு என்ன, நானும் முதல்ல உண்டாக்கப்பட்டவள் போல இப்படிப்பட்ட பொறுப்பு எனக்கும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல நான் நடந்துக்குவேன், அவன் என்ன கேட்கறது நானும் செய்வேன் அப்படின்னு செய்தா. அதுதான் அங்க பிரச்சனை. அப்ப கடவுள் சொல்றாரு, நீ இப்படி செஞ்சல, அவனையே நான் கேட்கணும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் எடுத்துக்குவேன், ஆணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்குவேன்னு சொன்னதுனால இனி அப்படிதான் நீ வாழ போற. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட, உன் பாதையை தெரிஞ்சுக்கிட்ட, இப்படிதான் வாழ போறன்ட்ட. அப்ப உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவனை என்னைக்கும் கண்ட்ரோல் பண்ணி அவன் மேல அதிகாரம் செலுத்தி அவனுடைய ஸ்தானத்தை நீ அடைய பார்ப்பாய். இந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். அவன் விட மாட்டான் உன்னை,
அவன் என்ன பண்ணுவான்? அவனை நசுக்குவான், ஒடுக்குவான். உனக்கு எதிராக வந்து அவன் செயல்படுவான். 1 Corinthians 11 பெண்கள் ஜெபம் பண்ணும் போதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ முக்காடு போட்டு பண்ணுன்னு இருக்கு. சப்ஜெக்ட் எங்க முக்காடு இல்லைங்க, அவள் புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான்றதை காட்டுறதுக்கு அப்படி சொல்லி இருக்குது. அதை பிடிக்காம முக்காடை பிடிச்சக்கூடாது. அதான் கால் கழுவுனப்ப எல்லாம் இப்போ கால் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசு கால் கழுவுனார், நானும் கால் கழுவுறேன். அது எது கழுவுனார் அதை கவனிக்கிறதே கிடையாது. தாழ்மையை காட்டுறதுக்காக. நானே உன் கால கழுவுனா நீ எப்படி இருக்கணும்? ஏன்னா எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கான் பதவிக்கு எப்போ வரலான்னு. வலது பக்கத்தில் யார் உட்காருவா, இடது பக்கத்தில் யார் உட்காருவான்னு போட்டி நடந்துட்டு இருக்கு. அவனு காமிக்கிறாரு, நான் உன்னை விட எவ்வளவு பெரியவன், நான் உன் கால கழுவுறேன், இப்படி நடந்துக்க, அப்ப போட்டியே இருக்காதுன்றாரு. அதை கம்ப்ளீட்டா விட்டுட்டு சும்மா கால கழுவிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இந்த முக்காடு விவகாரமும். முக்காடு இல்லை அங்க சப்ஜெக்ட். அங்க என்ன சப்ஜெக்ட்? ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான்றதை காட்டுறதுக்கு தான். அந்த கலாச்சாரத்தில் பல கலாச்சாரங்கள் இது உண்டு, அது இருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. ஏன்னா அது காட்டுது. அது என்னத்தை காட்டுது? மனைவி புருஷனுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறான்றதை காட்டுது. எல்லா கலாச்சாரத்திலும் அது இல்லை, அவங்க கலாச்சாரத்தில் இருந்தது சொல்றாரு. அதை அவர் என்னத்த மனசுல வச்சு சொல்றாரு? ஏமா ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் செஞ்ச மாதிரி செஞ்சிடாத. அதுதான் அவருக்கு பின்னால இருக்கு மனசுல. முதல்ல பண்ணிய உன்னுடைய பாட்டி பண்ணிச்ச ஏவாள், அந்த வேலையை பண்ணாத. அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அவளுடைய பிரச்சனை என்ன கேட்காம விட்டா. புருஷனை கேட்டு செஞ்சிருக்கணும். புருஷனுக்கு தான் கடவுள் சொன்னார் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது. அவன்கிட்ட கேட்டிருந்தா நடந்திருக்காது இந்த தப்பு. அவளுடைய பிரச்சனை என்ன, அவளுடைய பாவமே என்ன, எனக்கு அதிகாரம் இருக்கு நான் செய்வேன் எடுத்துக்கிட்டோம். அதை பண்ணிடாதன்ற சொல்றதுக்கு தான் இங்க சொல்றாரு. அப்படி யோசித்தீங்கன்னா கரெக்டா புரியும். புருஷனுடைய அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிற அந்த மாதிரி காரியம் நுழையக்கூடாதுங்கிறத தான் சொல்றார். உபதேசம் பண்ணும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தும், ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எதை மனசில் வச்சு அவருக்கு மனசில் இருக்கிறது வந்து ஆதியாகமம் 3 அதிகாரம். அங்கே நடந்த சம்பவம், புருஷனை கேட்காம தானே அதிகாரத்தை கையில் எடுத்து தான் நினைச்சபடி செய்தாலே அப்படி செய்யாத என்றார். அக்கில்லா பிரிஸ்கில்லா 2 பேரும் எப்படி போதிக்கலாம்? ஏன்னா புருஷனோடு இருக்கிறா, புருஷனுடைய உதவியோட தான் 2 பேரும் சேர்ந்து தான் போதிக்கிறாங்க. 2 பேரும் பாஸ்டர்ஸ் தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. விவசாய சபையில் சில போதனைகள்லாம் கூட செய்திருக்கலாம் போல இருக்கு. ஆனால் புருஷனுடைய அதிகாரத்தில் தனியா ஒரு பெண் பாஸ்டர் இருந்தது அப்போ எங்க இல்லை, பைபிள்ல இல்லை. இப்படிதான் இருக்குது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரொம்ப நிசப்தமா இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்னது இதுதான். இதை ரொம்ப டீல் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. இவரும் ஒரு ரபினிக்கல் ஜூ, இவர் ஒரு ஜூவிஷ் இதில் படித்தவர், ஊறி போனவர், இவரும் அதே புத்தியை தான் வச்சிருக்கிறாரு, இவர் தப்பா போதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசிகளை சில நேரத்தில் அப்படி பேசுறாங்க. ஆமா, அந்த காலத்தில் பெண்கள் இழிவாக நடத்தப்பட்டார்கள். அந்த கலாச்சாரம் அப்படி இருந்தது. ரோம கிரேக்க கலாச்சாரமும் சரி, யூதருடைய புத்தியும் அப்படி இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அது பவுலுடைய அபிப்பிராயம் கிடையாது என்பதும் உண்மை. பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. 1 Corinthians 11:1 சொல்றாரு, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை, ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை. அதாவது புருஷன் முதல்ல உண்டாக்கப்பட்டான், அவனுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்திரீயை இழிவா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு. ஆமா, புருஷன்ல இருந்து எடுக்கப்பட்டான், அவன் தான் முதல்ல வந்தான், அவனுக்குள்ள இருந்தா இவ்வளவு எடுத்தாருன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பையன் எப்படி பிறகுறான்? ஒரு பெண்ணு வயிற்றுல இருந்தான், ஈக்குவல் பண்றாரு பாருங்க. அதை கேர்ஃபுல்லா பண்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லைங்கிறத சொல்றாரு. பெண்ணுக்கு எப்படி கனம் செலுத்தணும் இதெல்லாம் பற்றி பவுலை போல போதிக்கிற ஒரு ஆள் நீங்க பார்க்கவே முடியாது. புருஷர்களை பற்றி சொல்றத பாருங்க. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். அப்ப ஏன் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வரும்னா, புருஷர்களே சிலுவையில் தொங்குறதுக்கு கூட ரெடியா இருக்க வேண்டும். எதுங்க கஷ்டம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பவுல் சில ஆளுங்க சொல்ற மாதிரி கிடையாது. என்ன மாதிரி ஒரு இதை கொடுக்கிறாரு பாருங்க. மனைவிக்காக எப்படி அன்பு கூறணுமா? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது எப்படி? சிலுவையில மரித்தார் இல்லையா, மரிக்க கூட தயார், அப்படி அன்பு கூறுன்றாரு.
இதை ஒரு பெண் நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டா பவுலை பாராட்டுவாள ஒழிய எதிர்க்க மாட்டாள். பவுல் ஒருபோதும் தன்னுடைய அபிப்பிராயங்களை திணிப்பது கிடையாது. முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படி ஆதியாகமம் 2 இருந்து தான் பேஸ் பண்ணி தான் சொல்ற, தன்னுடைய அபிப்பிராயத்தை திணிக்கிறது கிடையாது. சரி, அப்ப வேத வசனம் என்ன போதிக்குது, மனைவிகளை குறித்து என்ன போதிக்குது கடகடன்னு சொல்ற பாருங்க. ஒண்ணு, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்தை வேத வசனம் கொடுக்கிறது. ரெண்டாவது, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும்னு சொல்லும் போது அவனுக்கு அடிமையா இருக்க வேணும்னு சொல்லல, அவனை விட கீழானவள் என்று சொல்லல, அந்தஸ்துல அப்படி சொல்லவே இல்லை. மூணாவது, பெண் அவனை இன்னும் சிறப்பானவனாக ஆக்கி அவன் செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செய்யக்கூடியவனாக மாற்றக்கூடியவளாக அப்படிப்பட்ட துணையாய் பெண்ணை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அவள் கொஞ்சம் வித்தியாசமானவள். ஈக்குவாலிட்டி இருக்குது, வித்தியாசம் இருக்குதானா? ஆகவே மனைவிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலையை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். மனுஷன் தேவனுடைய சரியான பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக அவருடைய பிரதிநிதியாக இருக்க உதவும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். மனுஷனுக்கு உதவியாளாக, அவனை ஆறுதல் படுத்தக்கூடியவனாக, இவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவள்கிட்ட வந்து பேசுற மாதிரி, அவள்கிட்ட வந்து ஆறுதல் பெறும்படியாக, என்கரேஜ்மெண்ட்டை பெறும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு சூட்டபிள் ஹெல்ப், ஒரு ஏற்ற துணையாக அவளை உண்டாக்கி இருக்கிறார். மனைவியுடைய பெரிய பங்கா இருக்கு பாருங்க. புருஷன் போய் வெளியில போய் அங்கங்க போய் பல காம்படிஷன், பல வேலையில பல பிரச்சனைகள், பல போட்டிகள் எல்லாம் இருக்குது, கஷ்டப்பட்டுட்டு வர்றான். அங்கெல்லாம் சுடுற மாதிரி இருக்குது, ஓடி வந்து வீட்டுக்குள்ளே பூந்து அங்கே டபுள் பேரல் கன் வச்சுட்டு ஒரு மனைவி இருந்தால் எப்படி இருக்கும்? பாவம் அவன். அப்படிப்பட்ட புருஷன் பாவம். அங்கேருந்து தஞ்சம் அடையலாம் நீ வீட்டுக்கு வந்தா, வீடு ஒரு தஞ்சம் புகுகிற ஒரு நல்ல இடமா இருக்கணும். வீட்டுக்கு வந்தவொன்னு ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல், ஒரு மகிழ்ச்சி, அதையெல்லாம் மறந்து அவன் கிடக்குறான், அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடமா இருக்கணும். அப்போ மனைவி வந்து அங்கே ஊரில் சொல்கிறான் பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும். நீ தான் ஏன் பெரிய ஆள், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு இவனை தூக்கி வச்சு பேசி ஆறுதல் படுத்தி அவனை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து, அதைரியம் உள்ளவனா இருக்கிறவனுக்கு தட்டி கொடுத்து அவனை தைரியப்படுத்தக்கூடியவளா அப்படி உண்டாக்கி இருக்கிறார் கடவுள். அப்படிப்பட்ட ஒரு ரோலை கொடுத்திருக்கிறார் மனைவிக்கு. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்குவார்கள் இல்லையா? குடும்பத்தில் ஒரு லீடராக புருஷனை கத்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆர்மியில் ஆபீசர் தேவை. ஆபீசர் இல்லாம ஒரு இராணுவ பட்டாலியனை பார்த்துருக்கீங்களா நீங்க? உருப்படாது. அது எப்படி சண்டை போடுவாங்க, எப்படி ஜெயிப்பாங்க, எங்கேருந்து டைரக்ஷன் வரும், எங்கிருந்து உத்தரவு வரும், என்ன செய்யணுன்ற இது எங்கேருந்து வரும்? யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அங்கே அதிகாரம் செலுத்தணும். ஒரு ஆள் அதிகாரம் பெற்றவன் அங்கே இருக்க வேண்டும் இல்லையா? பார்லிமெண்ட்ல பாருங்க, சபாநாயகர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. முதல் வேலையா என்ன பண்றாங்க? பார்லிமெண்ட் கூடுறதுக்கு முதல் வேலை என்ன? சபாநாயகரை நியமிக்கிறது. ஏன்னா சபாநாயகர்னா ஒருத்தர் திட்டிகிட்டே சரி நேரம் சரியா போயிடும். மற்றவங்கள பார்த்தே பேசக்கூடாது, சபாநாயகரை பார்த்து தான் பேசணும். சொல்ல வேண்டிய மேட்டரை யாரை பார்த்து சொல்லணும்? அவரை தான் பார்த்து சொல்லணும். இவரை பார்த்து திட்டிட்டு கூடாது. அவரை பார்த்து சார் அப்படின்னு பார்த்து அவரை பார்த்து தான் சொல்லணும் விஷயத்த. அவர் மீடியேட் பண்றவர், அவர் தான் ரூல் போடுறவர். உட்காரணும் எந்திரினாங்க, அது மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆர்டர் வேணும் இல்லையா? அப்ப கத்தர் குடும்பத்தை ஒரு ஆர்டர்லி பிளேஸா இருக்கணும்னு விரும்புகிறார். உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல வளர வேண்டும் என்று, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர வேண்டும் அப்படின்னு கத்தர் விரும்புகிறார். அந்த சூழ்நிலையில் வளர்ந்து அப்படி வரும்போது அவர்கள் சிறப்பானவர்களா இருப்பார்கள். மெஸ்டப்பா இருக்க மாட்டாங்க, தெளிவா இருப்பாங்க மனசுல எது என்னன்னு. கடவுள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆர்டரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் வேத போதனை. வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு இது வழியாய் இருக்கிறது. குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிசாசனம் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். உருப்படக்கூடாதுன்னு அவன் விரும்புறான். குடும்பங்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு எதிரி உங்களுக்கு இருக்கான்றதை நினைச்சு பாருங்க. அந்த எதிரியிலிருந்து இடத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக தான் இங்க போதிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்காக காலில் வந்து நின்றுக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இதை கிரகித்து கொள்ள
உம்முடைய வழியை விரும்ப இணக்கமான மனதை எங்களுக்கு தருவீராக. எங்கள் குடும்பங்கள் இப்படிப்பட்ட அஸ்திபாரத்தில் கட்டப்படட்டும். தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்படட்டும். சிறந்த குடும்பங்களாக, சந்தோஷமிக்க குடும்பங்களாக, வெற்றி உள்ள குடும்பங்களாக, உடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற குடும்பங்களாக, நல்ல பிள்ளைகளை வளர்த்து சந்ததிகளை உருவாக்கக்கூடிய குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியம் உள்ளத்தை நிரப்பட்டுங்க தாவே. இதை குறித்த வெளிப்பாடு, வெளிச்சம் உள்ளத்தை நிரப்பட்டும். மாறுதல்கள் ஏற்படட்டும். நல்ல ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.